இவர் தான் இடுக்கு பிள்ளையார். இவருடைய கோவில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் குபேரலிங்கத்துக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 சிறிய வாசல்கள் இருக்கும். அதில் பின்பக்கமாக நாம் போனோம்னா பிள்ளையாருடைய பாதங்கள் இருக்குது. அவரை தொட்டு வணங்கிட்டு நம்ம இந்த இடுக்கு வழியாக வெளியே வரணும். அப்படி வெளியே வரும்போது நந்தி தேவருடைய சிலை இருக்கும். அவரையும் தொட்டு வணங்கிட்டு எந்திரிச்சு வந்துடலாம். யார் யாரெல்லாம் இந்த இடுக்கு வழியாக உள்ள நுழைஞ்சு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவானின் தொல்லை இருக்கிறது இல்லை அப்படின்றது இங்கே வர்ற பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இவரை கடன் தீர்க்கும் பிள்ளையார், வினை தீர்க்கும் பிள்ளையார், குழந்தை வரம் அருளும் பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே வர்ற பக்தர்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் திருமணம் தள்ளி போகுதோ அவங்கெல்லாம் இந்த இடுக்கு வழியாக நுழைஞ்சு வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் வெகு விரைவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிவலம் போகிற அத்தனை பேரும் இவரை தரிசனம் பண்ணாமல் கண்டிப்பாக வரமாட்டாங்க. வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. இது நம்ம ஓம் சாய்ராம் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.